ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முடிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். ஹாய் நண்பா நண்பி, வெல்கம் பேக் டு தி சேனல். வந்தவங்க சாண்டி சொல்றா கடைக்காரடா. இன்னைக்கு ஒரு ட்ரிப் போகிறேன். 3 days 2 nights. எங்கே போகிறேன்னா, நான் இங்கேருந்து ஓஹோ பீச் போகிறேன். பொள்ளாச்சியிலேருந்து ஜஸ்ட் 2.5 hours தான் கைஸ் ட்ராவலு. நான் மட்டும் போகிறதில்ல, என் கூட இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. யார் எதுன்னு காட்டுறேன். எல்லாம் பிளாக்காக தெரியும். அவன் மூஞ்சியே தெரியாது. ஸோ டினோ தான் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செல்வா. ஸோ நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. காரில் போயிட்டு பேசுகிறேன். போகலாம். சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம அப்படியே போகலாம். அரே காய்ஸ், மைக்கே இங்கே இருக்கா? இருடா, வேலை இருக்குடா. ஐயோ, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. மானங்கிட்ட பையல, மானங்கிட்ட பையல, உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல. காய்ஸ், ஒரு வழியாக கொல்லங்கோட்டிலேருந்து பைபாஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம். கொல்லங்கோட்டில் சூப்பரான பிளேஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து மான்சூன் டைமில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து திருச்சூர் தான் போக போகிறோம், ஓஹோ பீச் பக்கத்தில். இங்கே பாருங்க. டேய், இந்த டனல் பேர் என்னடா சொன்னாடினோ? பஸ்ஸுக்குள்ள ஃபிகர் நல்லா இருக்கா? One eternity later. இவதான் அப்பாவை மயக்கனவ. இவன்ட்ட அப்ப எதுவும் தெரியும். ஏன்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிடுச்சு? ஸோ இப்போவே மணி பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுது. ஏன்னா போகிற வழியில் ஒரு பிரேக் போட்டு போகலாமா? இல்லை பிரேக் போட்டே போகலாம். சன்செட் நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்க போற ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டே. அது வந்து என்னங்கிறது நாங்க அங்க போய் காட்டுறோம். நம்ம போற இடம் எந்த இடத்துலடா? அது என்ன குளம்? தலைக்குளமா? தளிக்குளம். நேகந்திரம் பீச்சுக்கும் ஓஹோ பீச்சுக்கும் சென்டர்ல தான் நாங்க வந்து ரூம் எடுத்திருக்கோம். பீச் ஒட்டி ஒரு ரூம் தான் அது. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? அங்க போய் காட்டுறோம். ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் நின்று ட்ரோன் ஷாட் எடுத்தோம். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சன்செட் ஆக போகுது. பட் இருந்தாலும் பீச் போயிட்டு நாங்கள் காட்டுறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல சன்செட் பார்க்கலாம் guys. ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ரூட்டை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஒரு தோப்புக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பீச் காய்ஸ். அதான் இங்கே வந்து ஸ்பெஷலே. நாங்களும் அதான் எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆப்போசிட்ல தெரியுதா பீச்சு? ரூம் எங்கன்னு இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம் இருங்க. சன்செட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் நல்லா இருக்கும். பீச் சைடு ஃபுல்லாக பீச் தாங்க. எங்கே நம்ம ரூமு? வாக்கபிள். ஸோ நம்ம இந்த சீரீஸில் ஃபுல்லாகவே சன்செட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் சன்செட் வந்துட்டு இந்த டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. பட் நாளைக்கு நம்ம சூப்பரான சன்செட் எடுப்போம். வந்துட்டோம். பின்னாடி இருக்குல்ல, இதுதான் ரூமு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பீச்சு. போய் செக்இன் ப்ராசஸ் முடிச்சிடலாம் கைஸ் ஃபஸ்ட்டு. இதான் கைஸ் ஓவராலான நம்ம இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிற ரூம் இதுதான். அப்படியே ஆப்போசிட்டில் பீச்சு. இங்கே பக்கத்துலேயே சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்ம திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் வச்சுட்டு பீச் போகலாம். இங்கே பார்த்தீங்களா, சேர் போட்டிருக்காங்க. அழகாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு ரூம் போய் பார்த்துடலாம் உள்ள. ரூம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லைட்டிங் செட்டப்பே சூப்பராக இருக்குது. இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்டே. ஏசி இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது, இந்த சைடு மிரர் இருக்குது, ட்ரெஸ்ஸிங். ஸோ இதுதான் பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது கைஸ். ஷவர் மட்டும் இல்லை, பட் அதுக்கு பதிலாக தான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷவர் அண்ட் கபோர்ட்ஸும் இருக்குது. இங்கே பாருங்க, மூஞ்சியை கட்டு எவ்வளோ ஸ்வெட் ஆகுது பாருங்க. செம்ம மேட்ருமா. ரொம்ப ஹியூமிடிட்டி கைஸ். பீச் பக்கத்தில் இருந்தாலும் அப்படிதான். சரி, போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சோட ஃபுட் கோர்ட்டு ஓஹோ பீச்சுன்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஏன் டே இதுக்குடா மறைஞ்சு வர? கேரளா வந்து பீஃப் சாப்பிடாம எப்படி? பீஃப் ரோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது வாங்குவோம். இன்னொரு ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மீன் பொழிச்சல் சொல்லியிருக்கோம். இங்கே வந்து ஏன்டா சிரிக்கிற? நானும் தெரியும். ம் பரவாயில்ல, நீ இங்கே வா. நானும் அவனும் பண்றது என்னதான் பண்றது? அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. வந்து கேரளா வந்து இப்போதாங்க டீயே குடிக்கிறோம். மீன் பொழிச்சது அங்கே சொல்லியிருக்கோம். இங்கே வந்து 6 புரோட்டா 2 பீஃப் ரோஸ்டா. பீஃப் ரோஸ்ட்டும் புரோட்டாவும் சாப்பிட்ணும். கேரளா வந்தால் மீன் பொழிச்சது வந்து ரொம்ப ஸ்பெஷலு. அதே மாதிரி புரோட்டாவும் பீஃப் ரோஸ்ட் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது மஸ்ட் ட்ரை. கேரளா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ தடவை வந்தாலும் சரி, ஒன் டே நீங்கள் ஐட்னரியில் சாப்பிட்றதுக்கு இது வச்சுக்கோங்க. சூப்பர் தாங்க. ஒன் டைம் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்றது தப்பு இல்லை, பட் எப்பவுமே சாப்பிட்றது தான் தப்பு. சாப்பிடுறா புரோட்டா பீஃப் கறி 6 புரோட்டா வாங்கணும், 2 பீஃப் ரோஸ்ட் வாங்கணும். இது 196 ரூபா. இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆனால் என்ன, பீஃப் மட்டும் கொஞ்சம் காரம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்களா, மீன் பொழிச்சது. என்ன மீன் சொன்னாங்க? இது டூனா. அந்த மசாலா தாங்க டேவே ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு. மத்தியானம் தான், சாயந்தரம் தான் கிளம்பணும். 3 மணிக்கு தானடா வந்தேன். நான் லேட்டாக வரல. ஆக்சுவலி நாங்கள் இந்த டைம் தான் பிளான் பண்ணோம். வந்தோம், சன்செட் பார்த்தோம். பட் சன்செட்டு வீடியோவில் காட்ட முடியல, அவ்வளோதான். கார்ல இருந்து பார்த்தோம்ல, அது நல்லா இருந்துச்சு. இல்லடா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம கார்ல இருந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் நாள் வந்து நம்ம பீச்ல இருந்து பார்ப்போம். இப்போதான் பீச்சுக்கு போக போறோம் கைஸ். ஆப்போசிட்ல இருட்டா தெரியுது பாத்தீங்களா? அதான் வரும்போது பார்த்துருந்துருப்பீங்களா. இப்போதான் போக போறோம் அந்த பீச்சுக்கு. இவ்வளோ நேரம் என்னடா பண்ணீங்கன்னு கேட்பீங்க. சும்மா ஃபுட் ஸ்ட்ரீட் போனோம். ஃபுட் ஸ்ட்ரீட்ல ஒரு 4 கடை தான் இருக்கும், அதுதான் ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்றாங்க. லாகின் பண்ணி வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. இப்போதான் பீச்சுக்கே வரோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஆனால் இந்த நைட் டைம் வந்துட்டு பீச் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல, இதுதான் கைஸ் நாங்கள் இருக்கிற ரூமு. கைஸ் நைட் 2 மணி ஆக போகுது. வெளியே பார்த்தீங்கன்னா மழை. அப்படியே கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, பட் நல்லா இருக்கு. The next day. ஹாய் கைஸ், ஸோ டே 2ல் இருக்கோம். நம்ம ரூம் இதுதான், பார்த்துருந்துருப்பீங்க. அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடலாமா? ஸோ அப்படியே பீச்சுக்கு தான் போக போகிறப்போ போயிட்டு டீ இருந்தால் வேறு பக்கம் போய் குடிக்கலாம் சூடா. இங்கே டினோவை காணோம். டினோ இங்கே போயிட்டானா? டினோ போயிட்டானா? ஓ இங்கே பாருங்க கைஸ், உள்ளுக்குள்ளதான். மார்னிங் பாருங்க, நைட் இங்கே தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் போட்டு நல்லா சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் நைட்டு 2 மணி வரைக்கும். ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கு கைஸ், நல்லா குளிக்கலாம்.
ஸோ நம்ம ஹோம் ஸ்டே அங்கே இருக்குது. நம்ம ஹோம் ஸ்டேவோட நேம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபார் யூ. நம்ம ஹோம் ஸ்டேவோட நேம் வந்து ஹோம் ஃபார் யூ. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் சுற்றிட்டு இருந்தோம். பீச் ரோட் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் வாங்கணும். ஃபுட் கோர்ட்டு இங்கே தான் இருந்தது. ஃபுட் கோர்ட்டுன்னு தானே சொல்லணும், ஸ்ட்ரீட் ஃபுட்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. கடைக்குள்ளே இருக்கோம். ஆப்போசிட்டில் பீச் வியூ. சூடாக சாயா வாங்கியிருக்கோம். முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும். சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும். கோவிந்தா நீ ரொம்ப சூடாக்கா? ஆமா கோவிந்தா, கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகி. இது நல்லா சாயை குடிச்சாச்சு. இப்போ நாங்கள் சும்மா இந்த பீச் ரைட் போகிறோம் கொஞ்சம் தூரம் வரைக்கும். ஓஹோ வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாமா? ஓஹோ ஈவினிங் சன்செட்டுக்கு வருவோம் கைஸ். இந்த ஓஹோ பத்தி பேசினேன். அது வந்து அடுத்த எபிசோட்ஸில் வரும். அடுத்த எபிசோட் வந்து நாங்கள் திருச்சூர் ஜூ தான் போக போகிறோம். அதை பார்க்கலன்னா பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க். கைஸ் ரூமுக்கு வந்தாச்சு. ரூம்லேருந்து பீச் வியூ தெரியுது. இப்போ தான் கர்டன் வந்துட்டு ஓப்பன் பண்ணோம். இங்கே பாருங்கள். கண் வழியாக பார்க்கறதுக்கு ரூம்லேருந்து பீச் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் கோப்ரோவில் வந்து தெரியாது, ஏன்னா அந்த சைடு வெளிச்சம் வருதுல்ல. இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நேற்று ஈவினிங் கிளம்பணும் எங்கள் ஊர்லேருந்து. ஸோ இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே சும்மா பக்கத்தில் இந்த ஹோம் ஸ்டேயில் இருக்கிற அந்த பீச் தான் சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னி தான் நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். எல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து வரும். சேனலில் புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஒன் லைஃப் ஒன் சோல், லெட்ஸ் கிரியேட் மெமரிஸ். அண்டில் மை சாண்டி. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.